ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி எப்படி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்காக வந்து ஒரு பேப்பர் எடுத்துருக்கேன். அந்த பேப்பரில் நம்மளுக்கு ஃபோட்டோ இருக்கு இல்லையா, ஸோ ஃபோட்டோ வச்சுட்டு அதை அப்படியே அவுட்லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேப்பர்லேயும் பண்ணலாம், அப்படின்னா டேரெக்டாக ஃபோம் ஷீட்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அந்த அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ அதுக்குள்ளே ஒரு 0.5 அளவுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, சரியா? அதாவது அந்த பாக்ஸோடைய இன்சைடில் 0.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி அதையும் நம்ம இந்த மாதிரி லைன் போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறமா இதுக்கு வெளியில் ஒரு 2.5 சென்டிமீட்டர், 2.5 அப்படின்னா 3 கூட வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு திரும்ப நம்ம மார்க் பண்ணி அதையும் நம்ம வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுடைய ஃப்ரேம் ஒரு டிசைன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்டே லைன் 4 பக்கமும் ட்ரா பண்ணிவிட்டா அந்த ஃப்ரேம் வந்து 4 சைட்ஸும் நம்மளால் ஈக்குவலாக ட்ரா பண்ண முடியும் இல்லையா? நம்ம இதை ட்ரா பண்ணாமல் ஃப்ரேம் ட்ரா பண்ணோன்னா அது கரெக்டாக வராது. ஸோ அதனால தான் அதில் தான் இப்போ ட்ரா பண்ணியாச்சு. இப்போது இதுக்குள்ளே இருக்குல்ல இந்த பார்ட், ஸோ இது நம்ம கட் பண்ணிட போகிறோம். அதே மாதிரி இந்த ஃப்ரேம் மட்டும் கட் பண்ணால் போதும். மீதி இருக்க இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். நீங்கள் ஒரே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஃபோம் ஷீட்லேயே இதை வந்து ஃபஸ்ட்டே பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை ஒரு 3-4 பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் எடுத்து வச்சுட்டா பெட்டராக இருக்கும், நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ உள்ள இருக்கிறத வந்து இப்போ கட் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ கரெக்டாக இந்த ஃப்ரேம்க்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ஃபோம் ஷீட் எடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் எனி கலர் உங்கள் சாய்ஸில் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த டெம்ப்ளேட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை அப்படியே இதில் எப்படி வச்சுட்டு அப்படியே அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி உள்ள இங்கேயும் வந்து அந்த அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பிளெயின் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இப்போது இதை எடுத்து இதுக்கு மேலே வச்சுட்டு திரும்ப நம்ம இதே ஃப்ரேம் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாக்டாக அவுட்லைன் ட்ரா பண்ணாமல் கொஞ்சம் மேலே இந்த மாதிரி ட்ரா பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணணும். அதாவது இதை விட அந்த பிளெயின் ஃபோம் ஷீட்டில் இருக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக வரணும். ஒரு 0.5 சென்டிமீட்டர் 4 சைட்ஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி ட்ரா பண்ணதுக்கப்புறமா இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது ஒன்று, இப்போது இது ஒன்று. இப்போ கரெக்டாக இதை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ க்ளூ அப்ளை பண்ணும்போது ஒரு சைடு மட்டும் நம்ம விட்டுட்டு மீதி 3 சைடு மட்டும் க்ளூ அப்ளை பண்ணால் போதும். இப்போ இதுக்கு மேலே எப்படி ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு சைடில் மட்டும் ஓப்பனிங் இருக்கும் நம்ம ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பீஸ் ஆஃப் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இப்போது இதில் இந்த 3 சைடும் வந்து ஒரு சென்டிமீட்டர் வந்து கேப் விட்டுக்கோங்க. கேப் விட்டுட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கமும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் இருக்கட்டும். இப்போ இது அப்படியே நம்ம இந்த லைன் மட்டும் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஓகே, இப்படி ஓப்பன் ஆகணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ அதை எடுத்து வச்சுட்டு இப்போது இதில் ஏதாவது ஒரு சைடில் இந்த சென்டரில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை இப்போ அப்படியே இதில் எப்படி ஒட்டிட போகிறோம். இது நல்லா இப்போ செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சென்டரில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணால் போதும் இதுக்கு. இப்போ இதை அப்படியே திருப்பிட்டு நீங்கள் ஏதாவது டெக்கரேட் பண்ணுறதெல்லாம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் வந்து காமிச்சிருக்கோம். ஸோ அதில் ஏதாவது ஒன்று நான் வந்து ஐகார்டில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் இந்த சைடில் ஃபோட்டோ வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா திருப்பிட்டு இந்த இடத்துல இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து இப்படி டர்ன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை வந்து இந்த மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும்
இப்படி பண்ணிட்டா நம்மளால் இதை வந்து நம்ம டெஸ்க்லேயோ டேபிள்லையோ இப்படி வைக்க முடியும். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ஐடியாவை. இல்லை உங்களுக்கு ஹேங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே ஏதாவது ஒரு சாட்டின் ரிப்பன் வந்து ஒட்டிட்டு நீங்கள் ஹேங்கும் பண்ணிடலாம் வாலில். இந்த சிம்பிளான ஃபோட்டோ ஃப்ரேம் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.